இந்தியாவை ஏன் உலகத்தையே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு சம்பவம் தான் இப்போ போயிட்டுருக்கு. டிசிஎஸ் விவகாரம். டிசிஎஸ்னுடைய ஒரு கிளை நிறுவனத்தில் நடந்த ஒரு பாலியல் அத்துமீறல் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான இப்போதைக்கு விவாத பொருளாக மாறி இருக்குது என்னென்னா, உண்மையிலே பாலியல் அத்துமீறல் அல்லது பாலியல் வன்முறைகள் அதில் நடந்ததா அல்லது மதமாற்ற சம்பந்தப்பட்ட விவகாரமாக இது பார்க்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு வாதம் இங்கே போயிட்டுருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை விசாரணைக்கு பிறகு தெரியும் அப்படின்னு நாசிக் போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, என்னதான் நடந்தது? அப்படியே ஒரு பார்வை. மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கிய நகரம் நாசிக். ரூபா நோட்டில் அங்கே தான் அச்சடிக்கிற இடம். நாசிக் அதுக்கு பேர் போனது. ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். நீங்கள் மகாராஷ்டிராவுடைய பல பகுதிகளுக்கு போகணும்னா நாசிக்கை டச் பண்ணி தான் போகணும். மிக முக்கியமான பகுதிக்கெலாம் அங்கே தான் இந்த டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனம் இருக்குது. எவ்வளோ இந்தியா முழுக்க பல நிறுவனங்கள் இருக்குது, பல கிளை நிறுவனங்கள் இருக்குது. டாட்டாவுடைய மிக முக்கியமான ஐடி கம்பெனி, டாட்டாவுடைய கம்பெனி இதுதான் இங்கே பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா ரத்தன் டாட்டா இன்னத்துக்கு உயிரோடு இருந்திருந்தார்னா அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த கம்பெனி அதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் அது கண்டறியணுமே. எவ்வளோ காலம் நடந்துகிட்டு இருக்கு. 2022 இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குப்பா. இது அந்த நிறுவனத்துக்கு தெரியாதா? அதனுடைய தலைமை அதிகாரிக்கு போய் சேர்ந்திருக்காதா அப்படின்ற கேள்வி இங்கே இருக்கும் பொழுது, இல்லைங்க எங்களுக்கு உண்மையாக தெரியல, ஏன்னா அவ்வளோ ஆயிரம் நிறுவனங்கள் இருக்குது, இங்கே எந்த புகாரும் வரல, வந்திருந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருப்போம் அப்படின்னு டிசிஎஸ்னுடைய தலைமை அதிகாரி சந்திரசேகர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன நடந்தது? நாசிக் போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஒரு 4 பெண்கள் வராங்க. பெண்கள் வராங்க, இளம் பெண்கள். அவங்க என்ன விஷயம் அப்படின்றாங்க, ஒரு புகார் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன புகார் அப்படின்னு, ஒரு பாலியல் அத்துமீறல், ஒரு கற்பழிப்பு சம்மந்தமான ஒரு புகார் அப்படின்பொழுது அப்படி பார்க்குறாங்க. வந்திருக்க இளம் பெண்கள். சரி உக்காருங்க, என்ன இது, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. யார் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க. யார் மேலேன்னு இல்லை, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 ஊழியர்கள் அதிகாரிகள் மீதான கம்ப்ளைண்ட் இது அப்படின்றாங்க. எந்த நிறுவனம்? டிசிஎஸ் அப்படின்னு ஒன்றே அப்படி கொஞ்சம் அப்படி டக்குன்னு எழுந்து அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் முக்கியமான நிறுவனம். டக்குன்னு ஒரு 3-4 பெண்கள் இது புகார்னு சொல்லும் பொழுது அது நம்பலாம், நம்பகத்தன்மை இல்லாமல் போகலாம். கண்டிப்பாக ஒரு விசாரணை இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய நிறுவனம், டாட்டாவுடைய நிறுவனம். சரி கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது கம்ப்ளைண்ட் முழுக்க படித்து பார்க்குறாங்க, அவங்ககிட்டையும் பேசுகிறாங்க. சரி இது சம்மந்தமாக நீங்கள் எங்கேயோ வெளியே சொல்லிக்க வேணாம், நீங்கள் போங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்றாங்க. அனுப்பிச்சிட்ட பிறகு இது கமிஷனர் லெவலுக்கு போகுது. கமிஷனர் என்ன பண்ணுறாரு, ரைட்டு டக்குன்னு போய் நம்ம இது விசாரணை ஆரம்பிக்கவும் கூடாது, ஆரம்பிக்கிறது சரியான இதுவும் கிடையாது, ஆதாரம் இல்லை, அப்புறம் நம்ம பக்கமே அதை திரும்பிடும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பெண் போலீஸை தூய்மை பணியாளர்களாக அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் வேலை பாருங்கம்மா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்களை சேகரிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு, 2022 அந்த டிசிஎஸ் நாசிக் கிளையில் வேலை செய்கிற பெண்களுக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு, பாலியல் துன்புறுத்தல் நடந்துக்கிட்டே இருக்கு. கட்டாயப்படுத்துகிறாங்க, சில வஸ்துகளை உபயோகப்படுத்த சொல்கிறாங்க, பணத்தாசை காட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதில் சில பேருக்கால பொறுத்துக்க முடியல, வேலையும் விட முடியல. ஐடியில் முக்கியமான ஐடி கம்பெனி, இது தலைமைக்கு போய் சேருமா சேராதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா லட்சத்தில் சம்பளம் வாங்குறாங்க, பெரிய நிறுவனம், டக்குன்னு விட்டுட்டுலாம் வர முடியாது. இவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு இவனுங்க நம்மளை செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்றதுக்காக போக முடியுமா? ரைட்டு இருக்காங்க. ஹெச்ஆர் அதிகாரிக்கு இமெயில் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹெச்ஆர் அதிகாரி பேர் நீட்டா கான். அந்த இமெயிலை தூக்கி குப்பையில் போடுது. அந்த அம்மா குப்பையில் போடுது. தொடர்ச்சியாக இமெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இமெயில் அனுப்பிச்சதுக்கு என்ன ரிப்ளை ஒன்றுமே இல்லையேன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மெயிலில் தான். நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள்லாம் நீங்கள் ஃபோன்லேயோ நேரடியாக கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது, மெயிலில் தான். அப்போ அந்த கேள்வியும் கேட்கும் பொழுது அந்த
ஹெச்ஆர் அதிகாரி என்ன பண்ணுறாங்க, சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. அந்த யாரை பேரெல்லாம் குற்றம் சாட்டினாலும் இந்த மாதிரி பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மெயிலில் அப்படின்போது அவங்க வந்து மறுபடியும் ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ மெயில் அனுப்புறியாமேன்னு சொன்ன பிறகு ஆஹா, இதில் இந்த ஹெச்ஆர் அதிகாரிக்கும் உடந்தை, இப்போ யாருக்கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து லட்சக்கணக்கான மெயில் வந்து குவியுது. இதில் எதுன்னு உண்மை எதுன்னு தெரியாது. நிறைய ஃபேக்கான மெயில் வரும், மிரட்டல் வரும். அப்புறம் சில கிளை ஐடி நிறுவனங்களை தப்பாக இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வேலையை விட்டு தூக்கினவங்கலாம் வந்து நிறைய அந்த நிறுவனத்து மேலே புகார் கொடுப்பாங்க, தவறுதலாக பேசுவாங்க. அது மாதிரி இந்த இமெயிலும் வந்து குப்பை தொட்டிக்குள்ளே போகப்படுது. ஆனாலும் இந்த டார்ச்சர் ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது யார் போய் சொன்னாலும் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல தான் வந்து நிற்குது. அதே வேளையில் ஒரு 8 அதிகாரிகள் இல்லது ஊழியர்கள் கூட சொல்லலாம், அவங்களுடைய டார்ச்சர் ஒரு கட்டத்தில் ஓவராக போய்கிட்டே இருக்குது. அந்த டார்ச்சர் எந்த மாதிரியான டார்ச்சராக மாறுதுன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து இவங்களை சேர்த்து அங்கேயே கம்பெனிலேயே வீக்கெண்டில் பார்ட்டிக்கு வரியா, நேரடியாக வந்து நீ வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிறியா, இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு மிரட்டல், இல்லைன்னா பணத்தாசை, இன்றைக்கி வரையா கூட இவ்வளோ உன் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு. அதையும் மீறி ஏதாவது சொன்னால் ரைட்டு வாங்க பெண்கள் அங்கே இருக்கிற பெண்களும் அதுக்கு உடந்த வந்து அவங்கள வச்சு போதை மாதிரியான வஸ்துகளை பழக்கப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு அடிக்ட் ஆனால் இங்கே கொண்டு வந்து இப்போ அங்கே என்ன நிறுவனம் நடத்துகிறீங்களா, இல்லை இது என்ன வந்து இது வந்து என்ன சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. வந்து அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பெண்களால் பொறுத்துக்கவே முடியலைங்க. வந்து ஏங்க அந்த ஒரு நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்போது பொழுதனைக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் செக்ஸு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வந்து கொடுத்த வருமானம் வேலை பெருசாக ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒவ்வொன்றுக்கும் சின்ன வயசுலேயே இவ்வளோ காசை பார்க்குறது, ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போகுது, டார்ச்சர் அதிகமாகுது. அவங்களுக்கு மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணுறாங்க. இத்தனை அவருக்குள்ளே முடிஞ்சு போச்சு அந்த வேலை அப்படின்னா மறுபடியும் பண்ணு, எல்லா விஷயமும் நடக்கிறது தான். இதில் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்கள் நம்ம வேலையாச்சு இதுவாச்சு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அதில் விசாரிக்க மாட்டாங்க. சில பெண்கள் சொல்கிறாங்க, ஏன்னா பெரிய நிறுவனம் இப்போ இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றாங்க. துணிஞ்சு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ போய் கொடுப்போம் நம்ம அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 5 தூய்மை பணியாளர்கள் யார், பெண் போலீஸார் 5 தூய்மை பணியாளர்களாக அங்கேருந்து 40 நாட்கள் இருக்கிறாங்க. 40 நாட்களும் அங்கே நடக்கிற விவகாரங்களை ஒவ்வொன்றா ஆதாரப்பூர்வமாக எடுக்கிறாங்க. அது ஃபோட்டோவாகவும் டாக்குமெண்ட்டாகவும் எடுக்க ஆரம்பித்து அவங்க வந்து தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கும் பொழுது பயங்கரமாக அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. ரைட்டு, இது நடக்குது, களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ரைடு அடிக்கிறாங்க. இந்த விஷயம் அந்த நீட்டா கான் அந்த ஹெச்ஆர் தலைமை அதிகாரிக்கு தெரிஞ்சு போகுது. அந்த லேடிக்கு அது எஸ்கேப். டப்புன்னு ஒரு 8 ஊழியர்களை தூக்கி விசாரணைக்கு ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்குள்ளே தலைமை டிசிஎஸ் டாட்டாவுடைய தலைமைக்கு சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு அவங்களுக்கு இப்போதாங்க எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சுன்றாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நிறுவனம், அவ்வளோ கிளைகள் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது, இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம். அதுதான் நான் சொன்னது. வந்து இந்த சம்பவம் நடந்தால் ரத்தன் டாட்டா எவ்வளோ பெரிய மனசு வருத்தப்பட்டிருப்பார்னு. ரைட், அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. ஒருவேளை இவ்வளோ கம்பெனிகள் நடக்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம பூத கண்ணாடியை வச்சு பார்த்துன்னு இருக்க முடியும். அங்கே இங்கே ஒன்று நடக்குது. ஆனால் நடந்தது தவறு. அந்த நீட்டா கானை எப்படி கூடுவாங்களே தெரியுங்களா, லேடி டி அப்படின்னு. இந்த லேடி டின்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா, தாதாக்களுக்கு வந்து கோட்வேர்டு. நெல்லுலக தாதா தாவூத்துக்கு வந்து டி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க. அது மாதிரி அந்த லேடி டி வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நாசிக் போலீஸ் விடல. அவங்களோட ஃபோனு, மற்ற அவங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் எந்த இடத்துல ஆக்டிவாக இருக்குது அதை வச்சு அவங்கள தூக்கிடுறாங்க. தூக்கின பிறகு தான் பல உண்மைகள் தெரிய வருகிறது. இந்த ஒட்டு மொத்தமாக இந்த பிடிச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து 8 பேர் மிக மிக ஆதாரப்பூர்வமான குற்றவாளின்னு தெரியுது. இதுக்கு வந்து மிக உடந்தையாக இருந்தது இந்த ஹெச்ஆர் அதிகாரி தான். எப்பவுமே அந்த விசாகா கமிஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசாகா கமிஷன் இது மாதிரி வந்து பணி செய்கிற இடத்தில் பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ, உடல் ரீதியான துன்புறுத்தலோ,
அல்லது வந்து பணிச்சுமை அதிகமாகும் பொழுது அவங்க யாருக்கிட்ட சொல்ல முடியும்? யாருக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்படின்போது அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும், விசாகா கமிட்டின்னு. அந்த விசாகா கமிட்டிக்குள் பெரும்பான்மையான பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அந்த கமிட்டிலாம் என்ன வேலை செய்யுது? அந்த கமிட்டி இதை வந்து அந்த கமிட்டிக்கு இந்த புகார் போச்சா, இங்கே அந்த கமிட்டி இருக்கா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்பா இது வந்து வெறும் வந்து செக்ஸுவல் டார்ச்சர் இது மட்டும் கிடையாது, இதில் ஒரு மத மாற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரமும் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, ரைட்டு இதை டக்குன்னெலாம் இது பண்ணிட முடியாது, விசாரணையில் இருக்குது அப்படின்னு அந்த விசாரணையை அவர்கள் தொடர்கிறார்கள். போலீஸ் மிகச்சரியாக, நாசிக் போலீஸ் அந்த போலீஸ் கமிஷனர் மிக நேர்த்தியாக, நேர்மையாக, ஆதாரபூர்வமாக, சினிமாவில் வர மாதிரி இங்கே உள்ள பெண் போலீஸ் அமுச்சு அங்கே வந்து தூய்மை பணியாளர் இருக்க வச்சு அங்கே இருக்கிற ஆதாரங்களை கையங்காலவமாக எடுத்து அதன் பிறகு போய் நிறுத்தின உடனே ஒன்றும் பேச முடியல. இதை வந்து டாட்டாவுடைய தலைமை அதிகாரிக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. நிச்சயமாக எங்களுக்கு தெரியல, அதே சமயத்தில் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அவ்வளோ பெரிய நிறுவனம், இவங்களுக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தக்க தண்டனை கிடைக்கும், அது வரைக்கும் வந்து இவங்க சஸ்பெண்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதே வேளையில் பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு தொழிற்சாலை, இதில் எத்தனை பேருக்கு தெரியல, ஒரு தொழிற்சாலையில் கழிவுநீர் வந்து அகற்றுறாங்க. தொழிற்சாலையுடைய கழிவுநீர் எவ்வளோ, அது என்ன 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தொழிற்சாலையில் இருக்கிற கழிவுநீரை எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது வருது 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 வித்தியாசமான பொருள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடறாங்க என்னன்னு. அதை வரைக்கும் 5 லாரி லோடு ஏற்றுறாங்க. அது என்ன தெரியுங்களா? காண்டம், ஆணுரை. ஒரு தொழிற்சாலைக்குள்ளே 5 லாரி யூஸ் பண்ணதை ஏற்றிருக்காங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும், பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கும். இதுவும் நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். அதே போல் தான் இந்த சம்பவம் விசாரணைக்குள் இருக்கிறது. இது எதற்காக இந்த சம்பவம், எதற்காக மடைமாற்ற செய்கிறார்களா, இல்லை நிஜமாகவே இந்த சம்பந்தம் தானா? குறிப்பாக அதுவும் இந்தியாவின் மிக முக்கிய மாநிலமான மகாராஷ்டிராவில் நாசிக்கில் இது மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்பொழுது, மிகப்பெரிய நிறுவனம், இன்றைக்கி டாட்டா அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கிளை நிறுவனத்தில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டை உலுக்கி இருக்கிறது. இதனுடைய விசாரணையை தீவிரமாக முடக்கி இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட். போலீஸும் மிக தீவிரமாக உள்ளே இறங்கி அந்த விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். விரைவில் இது எதற்காக செய்யப்பட்டது, யார் குற்றவாளி என்கின்ற விவகாரம் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் வரல, இதுக்கப்புறம் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.